மலேசிய குடும்பத்துக்கு வணக்கம். ஆர்டிஎம் தமிழ் செய்திகள் உங்களுக்காக உங்களுடன் நான் புன் சியோங் பிரேம். இன்றைய தலைப்புச் செய்திகள். 2023 வரவு செலவு திட்டம் திட்டமிட்டபடி வெள்ளியன்று தாக்கல் செய்யப்படும். RM2 இறக்கம் காண்கிறது புட்டியில் அடைக்கப்பட்ட 5 கிலோ சமையல் எண்ணெய் விலை. கட்சித் தாவல் தடுப்புச் சட்டத்திற்கு பேரரசர் ஒப்புதல். கட்சித் தாவல் தடுப்புச் சட்டம் 15ஆம் பொதுத் தேர்தலுக்கு முன்னதாகவே நடப்புக்கு வரும். அந்த சட்டத்தை பேரரசர் அல் சுல்தான் அப்துல்லா ரியாத்துடின் அல் முஸ்தபா பிலாஷா அங்கீகரித்துள்ளதாக பிரதமர் துறையின் சட்ட விவகாரங்களுக்கான அமைச்சர் டத்தோஸ்ரீ டாக்டர் வான் ஜுனைடி துவான்கு ஜாஃபார் குறிப்பிட்டார். கட்சித் தாவல் தடுப்புச் சட்டத்தை செயலாக்கும் தேதி விரைவில் அறிவிக்கப்படும். அதுவரை எல்லா தரப்பும் பொறுமை காக்க வேண்டும் என டத்தோஸ்ரீ டாக்டர் வான் ஜுனைடி கேட்டுக்கொண்டார். இன்றைய மக்களவையில் கட்சித் தாவல் தடுப்புச் சட்டம் உட்பட 14 சட்ட வரைவுகளுக்கு பேரரசர் ஒப்புதல் வழங்கியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டால் குறிப்பிட்ட சட்டம் இயற்றப்படுமா என செய்தியாளர்கள் விடுத்த வினாவுக்கு டத்தோஸ்ரீ டாக்டர் வான் ஜுனைடி அவ்வாறு பதிலளித்தார். இந்நிலையில் வரும் வெள்ளிக்கிழமை 2023 வரவு செலவு திட்டம் தாக்கல் செய்யப்படும் என்பதை டத்தோஸ்ரீ டாக்டர் வான் ஜுனைடி உறுதி செய்தார். நேற்று பிரதமருடன் சந்திப்பு நிகழ்த்திய பின்னர் அது உறுதியானதாக அமைச்சர் குறிப்பிட்டார். வரவு செலவு திட்டம் தாக்கல் செய்யப்படுவதற்கு முன் நாடாளுமன்றம் கலைக்கப்படும் என உலவும் வதந்தியை டத்தோஸ்ரீ டாக்டர் வான் ஜுனைடி பொய்யாக்கினார். 14ஆம் நாடாளுமன்றத்தின் 5ஆம் தவணைக்கான 2ஆம் கூட்டத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட 14 சட்டங்களை பேரரசர் அல் சுல்தான் அப்துல்லா ரியாத்துடின் அல் முஸ்தபா பிலாஷா அங்கீகரித்துள்ளார். கட்சி தாவுவதற்கு தடை விதிக்கும் அரசியலமைப்பு திருத்தமும் அவற்றில் அடங்கும். அது தவிர 2022 மலேசிய எல்லை காவல் நிறுவன சட்டம், தொழிலாளர் காப்புறுதி முறை சட்டம், தொழிலாளர் சமூக பாதுகாப்பு சட்டம், கிழக்கு கரை பொருளாதார மேம்பாட்டு மன்ற சட்டம் ஆகியவற்றுக்கும் மாமன்னர் அங்கீகாரம் வழங்கினார். அரிசி மற்றும் நெல் கட்டுப்பாட்டு சட்டம், கூட்டரசு வேலை சந்தை சட்டம், தேசிய வன பாதுகாப்பு சட்டம், நச்சு சட்டம், இல்லத்தரசிகளுக்கான சமூக பாதுகாப்பு சட்டம் ஆகியவற்றுக்கும் அங்கீகாரம் வழங்கப்பட்டதாக மக்களவைத் தலைவர் தான் ஸ்ரீ அஸ்ஸார் அசிசான் ஹாரூன் தெரிவித்தார். இவ்வேளையில் மக்களவை அங்கீகரித்த 25 சட்ட வரைவுகளை நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் தாக்கல் செய்ய மேலவை ஒப்புதல் அளித்திருப்பதாகவும் அவர் கூறினார். நாட்டின் பணவீக்க விகிதம் மேலும் அதிகரிக்கக்கூடும். 10.6 விழுக்காடு வரையில் அது உச்சத்தை தொடக்கூடும் என பிரதமர் துறையின் பொருளாதார விவகாரங்களுக்கான அமைச்சர் டத்தோஸ்ரீ முஸ்தபா முகமது எச்சரித்தார். கூடுதல் உதவித்தொகைகளை அரசாங்கம் அறிவிக்காவிடில் நாட்டின் பணவீக்கம் அதிகரிக்கக்கூடும் என்பதை டத்தோஸ்ரீ முஸ்தபா சுட்டிக்காட்டினார். இவ்வாண்டுக்கான உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சி 5.3 6.3 விழுக்காட்டுக்குள் பதிவாகும் என்றும் அவர் கோடி காட்டினார். உலக பொருளாதார வளர்ச்சி அடுத்த ஆண்டு சரியும் என அனைத்துலக நிதியமும் உலக பொருளகமும் கணித்திருக்கும் நிலையில் அந்த தாக்கத்திலிருந்து மலேசியா விடுபடாது என்பதை டத்தோஸ்ரீ முஸ்தபா ஒப்புக்கொண்டார். எனினும் அந்த சவால்களை எதிர்கொள்வதற்கான நடவடிக்கைகள் 2023 வரவு செலவு திட்டத்தில் இடம்பெற்றிருக்கும் என அவர் உறுதியளித்தார். பசிசாலா உறுப்பினர் டத்தோஸ்ரீ தஜுடின் அப்துல் ரஹ்மானின் வினாவுக்கு அமைச்சர் விடை பகன்றார். பேரிடரை எதிர்கொள்ளும் பொருட்டு சிறப்பு பணிக்குழு அவ்வப்போது கூட்டம் நடத்தும். வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்ள மாவட்ட பேரிடர் நிர்வாக செயற்குழுக்கள் ஆயத்தமாக இருப்பதை அது உறுதி செய்யும் என பிரதமர் துறையின் சிறப்பு பணிகளுக்கான அமைச்சர் டத்தோ மஸ்தூரா முகமது யாசேத் தெரிவித்தார்.
அந்த கூட்டத்துக்கு அரசாங்க தலைமைச் செயலாளர் தான்ஸ்ரீ டத்தோ முகமது ஜூக்கி அலி தலைமையேற்பார். பேரிடர் சாத்தியத்தை எதிர்கொள்ள நாடு முழுவதும் 76,336 அதிகாரிகள் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கின்றனர். அதேவேளை பேரிடரை எதிர்கொள்ள முன்கூட்டியே தயாராகும்படி மாநில மற்றும் மாவட்ட பேரிடர் நிர்வாக செயற்குழுக்களுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் தலா 50,000 ரிங்கேட் நிதி ஒதுக்கப்பட்டிருக்கும் வேளை 8 நிறுவனங்களுக்கு 10,80,000 ரிங்கேட் அளிக்கப்படும். கொத்த சமரஹான் உறுப்பினர் டத்தோ ரூபியாவாங் எழுப்பிய கேள்விக்கு அமைச்சர் இவ்வாறு பதிலளித்தார். தற்காப்பு முதலீட்டு செயற்குழுவை தோற்றுவிக்க தற்காப்பு அமைச்சு உத்தேசித்துள்ளது. அமைச்சின் கீழ் சொத்துக்களை கொள்முதல் செய்வதில் காணப்படும் முறைகேடுகளை அந்த செயற்குழு தடுக்கும் என துணை அமைச்சர் டத்துஸ்ரீ இக்மால் ஹிஷாம் அப்துல் அசீஸ் நம்பிக்கை தெரிவித்தார். தற்காப்பு வெள்ளை அறிக்கையில் இடம்பெற்றிருக்கும் பரிந்துரைக்கு இணங்க இந்த செயற்குழு நிறுவப்படும். அதிக மதிப்புள்ள சொத்துக்களை கொள்முதல் செய்வது குறித்த கொள்கைகளை நிர்ணயிப்பதோடு முடிவெடுப்பதில் முக்கிய பங்காற்றும் என்றார் அவர். மலேசிய ஆயுதப்படையினர் தேவையையும் அது கவனத்தில் கொள்ளும். அல்சியஸ் கடலோர போர்க்கப்பல் ஊழலை தொடர்ந்து நிறுவனத்திற்கு கட்டுமான ஒப்பந்தம் வழங்குவதற்கான நடைமுறையை அமைச்சு புதுப்பித்துள்ளதா என அவையில் பாசிமாஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் அஹ்மத் ஃபர்லி ஷாரி எழுப்பிய கேள்விக்கு துணை அமைச்சர் இவ்வாறு பதிலளித்தார். சரவாக்கின் 82.84 விழுக்காட்டு குடியிருப்பு பகுதிகளில் 4G இணைய சேவை விரிவுபடுத்தப்பட்டுள்ளது. முதலாம் கட்ட தேசிய இலக்கவியல் திட்டம் செயலாக்கப்படும் முன் அங்கு 73.67 விழுக்காட்டு பகுதிகளில் மட்டுமே 4G சேவை கிடைத்ததாக தொடர்பு பல்லுலக துணை அமைச்சர் டத்தோ ஜஹிரி ஜைனுல் அபிடின் அவையில் கூறினார். இவ்வாண்டின் 2ஆம் காலாண்டு வரையில் சரவாக்கில் தொலைத்தொடர்பு கோபுரங்களை நிர்மாணிக்க 91 தளங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. 3082 தொலைத்தொடர்பு மையங்கள் மேம்படுத்தப்பட்டுள்ள நிலையில் 523 செயற்கைக்கோள் அகண்ட அலைவரிசைகள் நிறைவு பெற்றுள்ளன. 79,766 கட்டடங்கள் கண்ணாடி இழை இணைய வசதியை பெற்றுள்ளதாக டத்தோ ஜஹிடி ஜைனுல் குறிப்பிட்டார். 2023 முதல் 2025 ஆண்டு வரை 2ஆம் கட்ட ஜெண்டேலா திட்டம் மேற்கொள்ளப்படும். அதன் வழி உட்புற பகுதிகள் உட்பட நாடு முழுவதும் இணைய வசதி மேம்படுத்தப்படும். புட்டியில் அடைக்கப்பட்ட சுத்தமான 5 கிலோ சமையல் எண்ணெயின் விலை 2 ரிங்கேட் குறைந்த 31 ரிங்கேட் 50 சென்னுக்கு விற்கப்படும். அந்த புதிய விலை இம்மாதம் 8ஆம் தேதி முதல் நவம்பர் 7ஆம் தேதி வரையில் நடப்பில் இருக்கும் என உள்நாட்டு வாணிக பயனீட்டாளர் விவகார அமைச்சர் டத்தோஸ்ரீ அலெக்சாண்டர் நாத்தாலிங்கி தெரிவித்தார். முன்னதாக 5 கிலோ சமையல் எண்ணெய் 33 ரிங்கேட் 50 சென்னுக்கு விற்கப்பட்டது. செம்பெண்ணெய் எண்ணெயின் சராசரி விலை சரிவு கண்டதை தொடர்ந்து சமையல் எண்ணெய் விலை குறைந்ததாக டத்தோஸ்ரீ அலெக்சாண்டர் நந்தா விவரித்தார். அதனைத் தொடர்ந்து 3 கிலோ சமையல் எண்ணெய் 19 ரிங்கேட் 90 சென்னுக்கும், 2 கிலோ சமையல் எண்ணெய் 13 ரிங்கேட் 50 சென்னுக்கும், 1 கிலோ சமையல் எண்ணெய் 7 ரிங்கேட் 10 சென்னுக்கும் குறைந்துள்ளன. சமையல் எண்ணெய் விலை குறைவால் மலேசிய குடும்பம் பயன்பெறும் என டத்தோஸ்ரீ அலெக்சாண்டர் நந்தா நம்பிக்கை தெரிவித்தார். இவ்விவகாரம் தொடர்பில் விதி மீறல்கள் நடைபெறுமாயின் பொதுமக்கள் செயலாக்க தரப்பிடம் புகார் அளிக்கலாம். 2,40,000 அந்நிய தொழிலாளர்களை தெரிவிக்க அங்கீகாரம் வழங்கப்பட்டிருக்கிறது. அதேவேளை 6,40,000 அந்நிய தொழிலாளர்கள் மலேசியாவுக்கு தெரிவிக்கப்பட ஆயத்தமாகிக் கொண்டிருப்பதாக மனிதவள அமைச்சர் டத்தோஸ்ரீ எம் சரவணன் தெரிவித்தார். நாட்டின் ஆள்பல தேவை குறித்து தொழில்துறையினருடன் அமைச்சர் இன்று கலந்தாலோசனை நடத்தினார். கோவிட்-19 கொள்ளை நோய் பரவலுக்கு முன் நாட்டில் 18 லட்சம் அந்நிய தொழிலாளர்கள் பணியாற்றிக் கொண்டிருந்தனர். இப்போது அந்த எண்ணிக்கை 13 லட்சத்துக்கு குறைந்திருக்கிறது. பொருளாதாரம், தொழில்துறைகள் மீண்டும் முழுமையாக செயல்படும் நிலையில் நாட்டின் ஆள்பல தேவையை ஈடேற்ற அந்நிய தொழிலாளர் தெரிவிப்பு துரிதப்படுத்தப்பட்டிருப்பதாக அமைச்சர் கூறினார். மனிதவள அமைச்சின் தரப்பில் அதற்கான நடவடிக்கைகள் முடிக்கப்பட்டிருக்கும் வேளை ஏனைய அமைச்சுகள் தொடர்பான நடைமுறைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் விவரித்தார்.
அதே நேரத்தில் சிரமங்களை எதிர்நோக்குகின்ற முதலாளிமார்கள் அவருடைய பிரச்சனை என்னவென்று தெளிவாக சொல்லக்கூடிய நிலைக்கு இருந்தால்தான் நம்முடைய அமைச்சர் மூலமாக அந்த பிரச்சனைக்கு தீர்வு காண முடியும். அனைத்து அந்நிய தொழிலாளி பிரச்சனையும் மனிதவளத்துறை அமைச்சு சார்ந்தது கிடையாது. மனிதவளத்துறை அமைச்சை பொறுத்தவரை அனுமதி கொடுக்கின்றோம். அதற்கடுத்து அவர்கள் உள்துறை அமைச்சை சென்று அதற்கான ஒப்புதலை பெற வேண்டும். பிறகு சம்பந்தப்பட்ட ஹை கமிஷன், அதாவது தூதரர்களிடமிருந்து முறையான அனுமதி பெற்று எந்தெந்த நாடுகளிலிருந்து தொழிலாளர்கள் கொண்டு வருவார்கள் அங்கிருந்து கொண்டு வர வேண்டும். இதெல்லாம் முறையாக செய்யாத பட்சத்தில் நிச்சயமாக அவர்கள் சிரமங்களை எதிர்நோக்குவார்கள். அந்த சிரமங்களை எதிர்நோக்கும்போது அதை தெளிவாக சொல்ல வேண்டிய கடமை முதலாளிமார்களுக்கு இருக்கின்றது. அங்கீகரிக்கப்பட்டிருக்கும் 2,40,000 அந்நிய தொழிலாளர்கள் விரைவில் கட்டம் கட்டமாக நாட்டுக்கு கொண்டு வரப்படுவர் என டத்தோஸ்ரீ எம். சரவணன் குறிப்பிட்டார். இவ்வேளையில் இன்றைய சந்திப்பில் தங்கள் தேவைகளை முழுமையாக முன்வைத்ததாகவும் அவற்றுக்கு தீர்வு காண்பதற்கான உறுதிமொழியை மனிதவள அமைச்சர் வழங்கியதாகவும் தொழில்துறையினர் ஆர்டிஎம்மிடம் தெரிவித்தனர். 2-3 மாதத்துக்குள்ளார இந்த வேலையாட்கள் ஒரு 3 லட்சம் வேலையாட்கள் மேனுஃபேக்சரிங் செக்டரில் சேராவிட்டால் இந்த நாட்டுக்கும் பிரச்சனை, ஏன்னா பொருளாதார பிரச்சனை ஏற்படுறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்கின்றது. இப்போதைக்கு இந்த இஎன்இ செக்டர், எலக்ட்ரானிக் செக்டரில் பெரிய பற்றாக்குறை, மற்ற துறையிலும் பெரிய பற்றாக்குறை இருக்கிறதுனால நம்மளுடைய ஜிடிபி பாதிப்பு இருக்கிறதுனால குறிப்பாக இமிக்ரேஷன் டிபார்ட்மெண்ட் கொஞ்சம் ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து இந்த கான்ஸ்ட்ரெயினை சரி பண்ணணும் அப்படின்னு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இன்றைக்கி மீட்டிங்கில் நிறையா அங்கங்கே சின்ன சின்ன பிளாக்கேஜ் இருந்ததே அவர் கிரீன் லேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதை அப்ரூவ் பண்ணியிருக்காரு. தோஸ் யார் யாருக்கு பிரச்சனை இருக்குது, ரெஸ்டாரண்ட்லேருந்து எடுக்க முடியல அப்படின்னு சொன்னால் தயவு செஞ்சு ப்ரீமாஸ் ரெஸ்டாரண்ட் அசோசியேஷனை நாடுங்க. அது மூலிமா சீக்கிரமாக கிரீன் லைன் மூலிமா அவங்களுக்கு நாங்கள் சீக்கிரமாக அப்ரூவல் கொடுக்கறதுக்குள்ள இதை சாத்தியம் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லி இன்றைக்கி உறுதிமொழி கொடுத்துருக்காரு. சபாவில் இவ்வாண்டு 9 கோடி ரிங்கேட் ஒதுக்கீட்டில் சிறிய அளவிலான 741 மேம்பாட்டு திட்டங்களுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டது. உள்கட்டமைப்பு, சமூக பொருளாதாரம், பொது வசதி ஆகியவற்றை உட்படுத்திய அந்த திட்டங்கள் 26 ஊராட்சிகளில் மேற்கொள்ளப்படுவதாக வீடமைப்பு ஊராட்சி அமைச்சர் டத்தோஸ்ரீ ரிசால் மரிக்கான் நைனா மரிக்கான் தெரிவித்தார். சபாவில் 5 கோடியே 30 லட்சம் ரிங்கீட் நிதியை உட்படுத்திய 3 மேம்பாட்டு திட்டங்களையும் வீடமைப்பு ஊராட்சி அமைச்சு மேற்கொண்டு வருகிறது. வாழ்வதற்கு ஏதுவான மலேசியா எனும் கருப்பொருளுக்கு ஏற்ப பொது பூங்காக்கள், பொது சந்தை, பொது போக்குவரத்து உள்ளிட்ட வசதிகளை மேம்படுத்த தமது அமைச்சு முழுமூச்சுடன் முனைப்பு காட்டுவதாக அமைச்சர் கூறினார். வளமான, ஆரோக்கியமான மலேசிய குடும்பத்தை உருவாக்க மக்களின் வாழ்க்கை தரம் மேம்படுத்தப்படுவது அவசியம் என அவர் வலியுறுத்தினார். கொத்தபலோட் மக்கள் சந்தையை திறந்து வைத்து டத்தோஸ்ரீ ரிசால் மரிக்கான் உரையாற்றினார். 10 விழுக்காட்டிற்கும் மேற்பட்ட பூர்வ குடியினரின் பிள்ளைகள் பள்ளி படிப்பை பாதியிலேயே கைவிடுகின்றனர். போக்குவரத்து வசதியின்மை, கல்வியின் முக்கியத்துவத்தை அறியாதது ஆகியவை அதற்கான காரணங்கள் என புறநகர் மேம்பாட்டு அமைச்சர் டத்தோஸ்ரீ மஜீர் காலித் தெரிவித்தார். அதற்கான தீர்வை ஆராயும்படி அவர்கள் அரசை கேட்டுக்கொண்டிருப்பதாக அமைச்சர் சொன்னார். பூர்வக்குடியைச் சார்ந்த பிள்ளைகளின் பள்ளி வருகை 80 விழுக்காட்டை கடந்திருப்பதை டத்தோஸ்ரீ மஜீர் சுட்டிக்காட்டினார். சைபஜயாவில் இன்று நடைபெற்ற ஓராங் அஸ்லி சமூகம் மீதான ஆலோசக மன்ற கூட்டத்துக்கு தலைமையேற்ற பின்னர் அவர் செய்தியாளர்களிடம் பேசினார். கல்வியை தவிர்த்து சுகாதாரம், பூர்வக்குடியினரின் நில உரிமம் ஆகியவை குறித்தும் அக்கூட்டத்தில் கலந்தாலோசிக்கப்பட்டது. அமெரிக்க தூதரகம் வெளியிட்டுள்ள வானிலை எச்சரிக்கை குறித்து பொதுமக்கள் கலக்கமுற தேவையில்லை. நவம்பர் மத்தியில் வடகிழக்கு பருவமழை தொடங்க உள்ளதால் அதனை எதிர்கொள்ள ஆயத்தமாகுமாறு மலேசியாவில் வசிக்கும் அமெரிக்கர்களுக்கு அக்குடியரசு தகவல் அளித்துள்ளது. பொதுமக்கள் தேசிய பேரிடர் நிர்வாக தரப்புகள் வெளியிடும் தகவல்கள் மற்றும் அறிவிப்புகளுக்கு ஏற்ப செயல்பட வேண்டும் என கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர். வானிலை மாற்றங்கள் குறித்தும் விழிப்புடன் இருக்குமாறு அறிவுறுத்தப்படுகிறது. 24 மணி நேரமும் மலேசிய வானிலை ஆய்வு மையம் கண்காணிப்புகளை மேற்கொள்கிறது. இடி மின்னலோடு கூடிய தொடர் கனமழை, புயல் காற்று, கடல் கொந்தளிப்பு போன்ற இயற்கை சீற்றங்கள் குறித்து மேட் மலேசியா அவ்வப்போது எச்சரிக்கை வழங்கும். பொதுமக்களுக்கு சரியான நேரத்தில் வானிலை குறித்த தகவல்கள் சென்றடைவது உறுதி செய்யப்படும்.
கெடாவில் நன்னடத்தையும் ஒழுக்கத்தையும் சீர்குலைக்கும் கலை நிகழ்ச்சிகளுக்கு இனி அனுமதி இல்லை. மாநில மந்திரி பசார் டத்துஸ்ரீ முகமது சனுசி மாட்னோர் திட்டவட்டமாக கூறினார். நேற்று அலுஸ்தார் கலையரங்கில் நடைபெற்ற மூடா மூடி வீக்கெண்ட் ஃபெஸ்ட் கலை நிகழ்ச்சியில் இளைஞர்கள் ஒழுக்கமற்ற முறையில் நடந்து கொண்டதை அவர் சாடினார். அந்த நிகழ்ச்சியில் இளைஞர்கள் நிலை தடுமாறி ஆடியது வருத்தமளிக்கிறது. அதன் ஒரு படிப்பினையாக இனிவரும் காலங்களில் அத்தகைய நிகழ்ச்சிகளை நடத்த அனுமதிக்கப்படாது என டத்துஸ்ரீ முகமது சனுசி உறுதியாக கூறினார். உடலுக்கு ஆரோக்கியமான கேளிக்கை நிகழ்ச்சிகள், புதையல் வேட்டை, மீன்பிடி போட்டிகள், சட்ட விதிமுறை மற்றும் நன்னடத்தையும் ஒழுக்கத்தையும் உள்ளடக்கிய பிற போட்டிகளை ஏற்பாடு செய்வதற்கு அனுமதி உண்டு என்றார் அவர். கேளிக்கை அனுமதி தொடர்பான செயற்குழுக்களுக்கு தலைமையேற்றிருக்கும் மாவட்ட அதிகாரிகள் அனைவரிடமும் அது குறித்து தெரிவிக்கப்பட்டுவிட்டது. அது தொடர்பான புதிய நடைமுறை உடனடியாக அமலுக்கு வருவதாக டத்துஸ்ரீ முகமது சனுசி மாட்னோர் கூறினார். RTM வானொலி தொலைக்காட்சியைச் சேர்ந்த உதவி போலீசார் எந்தவொரு சூழ்நிலையையும் சமாளிக்க முழு ஆயத்த நிலையில் இருக்க வேண்டும். தொடர்புடைய தரப்புகளின் பாதுகாப்பை உறுதி செய்யும் தலையாய பொறுப்பை அவர்கள் கொண்டிருப்பதாக ஒலிபரப்புத்துறை தலைமை இயக்குநர் டத்தோ சேரோஸ்லான் சேடாவோட் தெரிவித்தார். RTM உதவி போலீசார் துப்பாக்கி சுடும் ஆற்றலை கொண்டிருப்பதாக அவர் சொன்னார். அதனை தவிர்த்து சட்டம், சுடும் ஆயுத சட்டம், பாதுகாப்பு நடவடிக்கைகள் ஆகியவற்றில் அவர்கள் ஆளுமை கொண்டிருக்க வேண்டும். RTM வளாகத்திற்குள் அனுமதி இல்லாதோர் ஊடுருவாமல் அவர்கள் பார்த்து கொள்ள வேண்டும். RTMக்கும் பாதுகாப்பு நிறுவனத்துக்கும் இடையிலான ஒத்துழைப்பு வலுப்படுத்தப்படும் என டத்தோ சேரோஸ்லான் இவ்வேளையில் சொன்னார். புத்ராஜயாவில் ஒலிபரப்புத்துறையைச் சேர்ந்த உதவி போலீசாருக்கு துப்பாக்கி சுடும் பயிற்சி திட்டத்தை தொடக்கி வைத்த பின்னர் அவர் செய்தியாளர்களிடம் பேசினார். நலங்கள் அள்ளித்தரும் நவராத்திரி பண்டிகை காலம் இது. துர்கையையும் லக்ஷ்மியையும் சரஸ்வதியையும் போற்றி வணங்கும் விழா நவராத்திரி. ஆலயங்களில் ஆன்மீகமும் அருங்கலைகளும் செழித்தோங்கச் செய்வதும் இந்த நவராத்திரியில்தான். புரட்டாசி மாதம் வளர்பிறை காலம் நவராத்திரி நேரம். பிறவிக்கு பெருந்துணையான கல்வி, வளம் தரும் செல்வம், வாழ்க்கையை செம்மைப்பட செலுத்திட வீரம் என கலைமகள், அலைமகள், மலைமகள் ஆகியோருக்கு தலா 3 நாட்கள் இந்த நவராத்திரியில் சிறப்பு சேர்க்கப்படுகிறது. ஒரு மனிதனின் வாழ்வில் கல்வி, செல்வம், வீரம் ஆகியவை ஒருங்கே அமைந்தால் அவனுக்கு வெற்றியே என்பதை உணர்த்த 10ஆம் நாள் விஜயதசமியாக கொண்டாடப்படுகிறது. நவராத்திரி என்றாலே கொலுவுக்கு முக்கிய இடம் உண்டு. அதற்கு அடுத்தது கலை. ஆலயங்களும் பண்டிகைகளும் அறம் வளர்க்கவும் ஆன்மீகம் பெருக்கவும் மட்டுமல்ல, கலைகளை போற்றி பேணவும் அமைக்கப்பட்டன. நவராத்திரி விழாவின் போது பல்வேறு கலைஞர்களும் தங்கள் படைப்பை இறைவனுக்கு அர்ப்பணிக்கின்றனர். லேஷாலயா குளோபல் ஆர்ட்ஸ் கலைப்பள்ளி மாணவர்கள் தாங்கள் கற்ற கலையை இறைவனுக்கு படைத்தனர். எந்த வயசுனாலும் சரி, நீங்கள் காலை தட்ட தான் உங்களுக்கு உள்ள உடம்புல உள்ள ஆர்கன்ஸ்லாம் கால் இருக்காது. ஸோ இந்த ஃபுட் ஒர்க் நீங்கள் பண்ணும்போது, பரதம் பண்ணும்போது உங்கள் கண்ணு, நர்வ்ஸு, உங்கள் சிந்தனைகள் ஹோல் பார்ட் அது யோகான் மாதிரியும் சொல்லுவாங்க. ஸோ அதை நீங்கள் பண்ணும்போது நீங்கள் சுறுசுறுப்பாகவும் இருப்பீங்க. உங்களுக்கு அடுத்தது என்ன செய்யலாம், சோர்ந்து போகாமல் இருக்கு. ஸோ உங்களுக்கு எப்படி நீங்கள் வேணும், அது எந்த வயசுனாலும் சரி, உங்கள் நன்மைக்கு நீங்கள் அதை கற்றுக்கலாம். அந்த பாரம்பரியம் நாங்கள் ஏன் குழந்தை வச்சுருக்கோம், சில செமி கிளாசிக்கல்ஸ் ஏன் கொடுக்குறோன்னா, புதுசாக வந்த குழந்தைங்களும் ஏதாச்சும் ஒன்று பெர்ஃபார்ம் பண்ணணும், அவங்க ஆக்டிவாக இருக்கணும். அந்த கம்ப்யூட்டர் அதெல்லாம் விட்டு கொஞ்சம் வெளியே வர்றதுக்கு இது உண்மையிலேயே டோட்டலி ரொம்ப நன்மையானது. 5 வயது சிறுமியர் முதல் திருமணமான பெண்கள் என 50க்கும் மேற்பட்டோர் அந்த நாட்டிய கலையை வழங்கினர். உடல் வலிமைக்கும் உள தூய்மைக்கும் வித்திடும் பாரம்பரிய கலைகள் செழித்தோங்க நவராத்திரி போன்ற திருவிழாக்கள் பெருந்துணை புரிகின்றன.
இந்தோனேசிய காற்பந்து அரங்க பேரிடர். அந்நாட்டு அரசுக்கு, குறிப்பாக அதன் இளைஞர் தடகள அமைச்சுக்கு உதவிக்கரம் நீட்ட மலேசியா ஆயத்தம். அந்த உறுதியை வழங்கியுள்ளார் இளைஞர் விளையாட்டு அமைச்சர் டத்துஸ்ரீ அஹ்மத் ஃபைசால் அசுமு. இந்தோனேசியா நமது அண்டை நாடு மட்டுமல்ல, எல்லா சூழ்நிலைகளிலும் மலேசியாவுடன் நல்லுறவை கொண்டிருக்கும் நாடு. அதன் அடிப்படையில் அக்குடியரசுக்கு உதவ மலேசியா முன் வருகிறது என டத்துஸ்ரீ அஹ்மத் ஃபைசால் குறிப்பிட்டார். விளையாட்டுத் துறையின் வழி போட்டியாளர்கள் மட்டுமின்றி பொதுமக்கள் இடையிலும் ஒற்றுமை மேம்பட வேண்டும். விளையாட்டு வீரர்களைப் போல ரசிகர்களும் திறந்த மனப்பான்மையுடன் போட்டி முடிவுகளை ஏற்பது அவசியம் என டத்துஸ்ரீ அஹ்மத் ஃபைசால் அறிவுறுத்தினார். இந்நிலையில் கலவரத்தின் போது உயிரிழந்தவர்களின் குடும்ப உறுப்பினர்களுக்கு அமைச்சர் இரங்கல் தெரிவித்துக் கொண்டார். காயங்களுக்கு இலக்கான 100க்கும் அதிகமானோர் விரைந்து நலம் பெற பிரார்த்திப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். வேளையில் அந்த விளையாட்டு பேரிடரில் 125 பேர் உயிரிழந்ததாக அரசாங்கம் அதிகாரப்பூர்வ எண்ணிக்கையை வெளியிட்டிருக்கிறது. முன்னதாக 174 பேர் இறந்ததாக கூறப்பட்டது. அந்த காற்பந்து அரங்க கலவரத்தில் ஏராளமானோர் இறந்ததற்கு இந்தோனேசிய போலீஸ் பேரளவிலான கண்டனத்தை பெற்றுள்ளது. சினம் கொண்டு திடலை நோக்கி ஓடிய ஆதரவாளர்கள் மீது கண்ணீர் புகை குண்டுகளை போலீஸ் வீசியதால் தள்ளுமுள்ளு அதிகரித்தது. இதனால் பலர் மூச்சு திணறியும் மிதிப்பட்டும் இறந்தனர். உலகில் விளையாட்டரங்கில் நிகழ்ந்த மிக கடுமையான பேரிடராக கருதப்படும் அதில் 323 பேர் காயமுற்றனர். இந்நிலையில் நூற்றுக்கணக்கானோர் பலியான அந்த பேரிடர் குறித்து ஃபிஃபா தலைவர் ஜியானி இன்ஃபான்டினோ ஆழ்ந்த வருத்தம் தெரிவித்தார். உயிரிழந்தோர் குடும்பத்தினருக்கு அவர் அனுதாபத்தை தெரிவித்துக் கொண்டார். எதிர்பாரா அந்த சம்பவம் காற்பந்து உலகுக்கு ஒரு கருப்பு நாள். ஆர்எம்ஆ எஃப்சி மற்றும் பெர்சபாயா சூரபாயா அணிகளுக்கு இடையிலான ஆட்டத்துக்கு பின் நிகழ்ந்த அந்த பேரிடர் காற்பந்து உலகை அதிர்ச்சியில் ஆழ்த்தியிருக்கிறது. இந்தோனேசிய மக்களுடன் ஃபிஃபா சோகத்தை பகிர்ந்து கொள்வதாகவும் இன்ஃபான்டினோ தமது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்கா புளோரிடாவை தாக்கிய இயன் சூறாவளிக்கு பலியானோர் எண்ணிக்கை 83ஆக அதிகரித்துள்ளது. தேடி மீட்கும் பணிகள் தொடர்வதால் மரண எண்ணிக்கை அதிகரிப்பதற்கான சாத்தியம் இருப்பதாக அதிகாரிகள் அஞ்சுகின்றனர். கடந்த புதன்கிழமை சூறாவளி தாக்கிய பின் புளோரிடாவில் பெய்த கனமழை பெருவெள்ளத்தை ஏற்படுத்தியது. உட்புற பகுதிகளில் வெள்ளம் வடிய தொடங்கியிருப்பதால் தேடும் பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கின்றன. அதனால் மரணங்கள் குறித்து மேலும் தெரியவர வாய்ப்பிருப்பதாக அதிகாரிகள் கோடி காட்டினர். புளோரிடா வரலாற்றில் பெரும் உயிர் சேதத்தை ஏற்படுத்திய சூறாவளியாக இயன் இருக்கக்கூடும் என முன்னதாக அதிபர் ஜோ பைடன் கோடி காட்டியிருந்தார். மேற்கு கரையில் பாலஸ்தீனர்களுக்கு எதிரான வன் செயல்கள் அதிகரித்திருப்பதற்கு